வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் மாபெரும் வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளியில் சாதனை படைத்த இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை. இவர் விண்வெளியில் இருந்த நீண்ட நாட்கள், அங்கு செய்த பணிகள் மற்றும் தனது பயணத்தில் சந்தித்த சவால்கள் பற்றிய ஒரு விரிவான பயணம் நம்மை எதிர்பார்க்கிறது. சரி, வாருங்கள் சுனிதா வில்லியம்ஸ் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கலாம். பிறப்பு மற்றும் குடும்பம். சுனிதா வில்லியம்ஸ் 1965 செப்டம்பர் 19 அன்று அமெரிக்காவின் ஒஹாயோ மாநிலத்தில் பிறந்தார். அவருடைய முழு பெயர் சுனிதா லிண்டா பாண்டியா வில்லியம்ஸ். அவரது தந்தை இந்தியாவைச் சேர்ந்த தீபக் பாண்டியா. அவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவரும் விஞ்ஞானியும் ஆவார். அவர் குஜராத்தில் பிறந்தவர். அவருடைய தாய் ஸ்லோவேனியாவைச் சேர்ந்தவர், போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். கல்வியும் கடற்படை வாழ்க்கையும். சுனிதா வில்லியம்ஸ் 1987 பிஎஸ்சி இன் பிசிக்கல் சயின்ஸ் பட்டம் பெற்றார். 1989 யுஎஸ் நேவி அமெரிக்க கடற்படை ஹெலிகாப்டர் விமானியாக பயிற்சியை முடித்தார். அவர் தனது கடற்படை பயணத்தில் மிகுந்த திறமையுடன் செயல்பட்டதால் அவருக்கு பல முக்கிய பதவிகள் கிடைத்தன. குறிப்பாக 1998 நாசா அவரை விண்வெளி வீரர் பயிற்சிக்கு தேர்ந்தெடுத்தது. சிறு வயதிலிருந்தே விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டிருந்தார். படிப்பில் சிறப்பாக இருந்த அவர் மசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MITயில் கல்வி பயின்றார். பின்னர் அமெரிக்க கடற்படையில் பைலட்டாக பணியாற்றினார். விண்வெளிக்கான பயணம். முதல் பயணம். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு பயணிக்க நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 முதல் முறையாக இருந்த தேசிய விண்வெளி நிலையம் ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பயணம் செய்தார். அப்போது அவர் 195 நாட்கள் விண்வெளியில் இருந்தார். இது ஒரு பெரிய சாதனை. இரண்டாவது விண்வெளி பயணம். 2012 இரண்டாவது முறையாக விண்வெளிக்கு சென்றார். அப்போது 127 நாட்கள் விண்வெளியில் இருந்தார். நாசாவில் பல முக்கிய பணிகளை செய்தார். மூன்றாவது விண்வெளி பயணம். அவர் கடந்த 2024 மே 7 போயிங் ஸ்டார்லைன்ஸ் விண்கலத்தில் புறப்பட்டார். இந்த பயணத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் நாசா விண்வெளி வீரர் பூச் வில்மோர் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ISS ஆய்வுகள் மேற்கொண்டனர். அவர்களின் பயணம் முதலில் 8 நாட்களுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் சில தொழில்நுட்ப சவால்கள் காரணமாக அவர்கள் விண்வெளியில் 8 மாதங்கள் தங்கியிருந்து 2025 மார்ச் மாதத்தில் பூமிக்கு திரும்பினர். இந்த நீண்ட கால விண்வெளி தங்குதல் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய அனுபவங்களை வழங்கியது. சுனிதா வில்லியம்ஸ் தனது முந்தைய சாதனைகளை மேம்படுத்தி மேலும் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அவரின் இந்த பயணம் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. விண்வெளியில் சாதனைகள். சிறந்த EVA ஸ்பேஸ் வாக் சாதனை. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் 7 ஸ்பேஸ் வாக் செய்தார். மொத்தமாக 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் விண்வெளியில் பயணித்தார். இது எந்த ஒரு பெண் விண்வெளியாளருக்கும் மிகப்பெரிய சாதனையாகும். முதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண். ஒரு இந்திய பெண் விண்வெளிக்கு சென்றதே பெருமை. இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்தவர். விண்வெளியில் ஓடுதல். 2007 பாஸ்டன் மாரத்தான் ஓட்டத்தில் அவர் விண்வெளியில் இருந்தபடி ஓடினார். சுனிதா வில்லியம்ஸின் வாழ்விலிருந்து எதை கற்றுக்கொள்ளலாம்? கடின உழைப்பின் பயன். எதையும் விடாமல் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். துணிச்சல். ஆண்களுக்கே உரியது என்று சொல்லப்பட்ட விண்வெளி பயணத்தில் பெண்களும் சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டினார். செயல்மிக்க ஆற்றல். உலகில் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம். சுனிதா வில்லியம்ஸின் 3வது விண்வெளி பயணத்தில் என்ன நடந்தது? எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தார்? சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மோர் ஆகியோர் 2024 ஜூன் 5 போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ISS பயணித்தனர். தொடர்ந்து பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது. முதலில் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஆக்சிஜன் வால்வில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பயணம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் SpaceX நிறுவனத்தில் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக மீட்பு முயற்சிகள் பல முறை ஒத்திவைக்கப்பட்டன. இந்த தடங்கல்கள் காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மோர் விண்வெளியில் சுமார் 9 மாதங்களுக்கு மேல் தங்கியிருந்தனர்.
இன்னும் சமீபத்தில் நாசா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் இணைந்து மேற்கொண்ட முயற்சியின் மூலம் அவர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பி வந்தனர். இந்த நீண்ட கால விண்வெளி பயணம் அவர்களுக்கு புதிய அனுபவங்களையும் சவால்களையும் வழங்கியது. விண்வெளியில் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவருடைய சக பயணிகள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில், அதாவது ISS இருந்தபோது அவர்களின் வாழ்க்கை முறையில் பல முக்கிய மாற்றங்கள் இருந்தன. தாவும் நிலை, ஜீரோ கிராவிட்டி மற்றும் தடங்கல்களால் அவர்கள் அனுபவித்த அனுபவங்கள் மிகவும் வித்தியாசமானவை. அவர்களுடைய தினசரி வேலைகள், அறிவியல் பரிசோதனைகள், மனித உடல்நிலை மாற்றங்கள், மைக்ரோ கிராவிட்டி பரிசோதனைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை சோதிக்க பணி மேற்கொண்டனர். விண்வெளி நடை, ஸ்பேஸ் வாக், அவசர பழுது பார்த்தல் மற்றும் ஸ்டேஷனின் வெளியே முக்கிய பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. உணவு மற்றும் குடிநீர், முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட உணவு, டின்களில் வைக்கப்பட்ட நீரில்லா உணவுகளை அவசர நிலையில் தண்ணீர் சேர்த்து உண்பார்கள். கடினமான நீர் மேல் சுழற்சி, கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் குடிக்க ஏற்றதாக மாற்றப்படும். உறக்கம், உறக்க குழிகள், ஸ்லீப்பிங் பாட்ஸ், ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உறங்கும் பகுதிகளை பெற்றிருந்தனர். தலைகீழாக உறக்கம், ஈர்ப்பின்மை காரணமாக உடல் எந்த நிலையிலும் மிதந்து கொண்டு இருக்கும். அதனால் தங்களை ஒரு இடத்தில் கட்டி போட்டு உறங்குவார்கள். உடல் பயிற்சி, தசைகள் மற்றும் எலும்புகள் பலவீனமடையாமல் இருப்பதற்காக தினமும் 2 மணி நேரம் ஓடுபாதை, ட்ரெட்மில் மற்றும் மின்முனை ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங் பயிற்சிகள் மேற்கொள்வார்கள். பொழுதுபோக்கு, பூமியிலிருந்து பெறும் திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள், வெவ்வேறு நாடுகளில் உள்ள குடும்பத்தினரிடம் வீடியோ அழைப்புகள் செய்து பேசுவார்கள். பயண குறிப்பு எழுதுதல், அவர்களின் அனுபவங்களை எழுதிக் கொள்வார்கள். மனநிலை மற்றும் சகிப்புத்தன்மை, தனிமையின் தாக்கம், நீண்ட நாட்கள் பூமியிலிருந்து விலகி இருப்பதால் மன அழுத்தத்தை சமாளிக்க சிறப்பு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. குழு ஒத்துழைப்பு, ஒற்றுமையாக செயல்படுவதற்கு ஒருவருக்கொருவர் உற்சாகம் அளிப்பது முக்கியமாக இருந்தது. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்த காலம் மிக பெரிய அனுபவமாக அமைந்தது. நிலநடுக்கமற்ற சூழலில் இருந்தாலும் பூமியிலிருந்து மிக அருகில் இருப்பதை உணர முடியாத சூழல் என்பதால் அவர்களது பொழுதுபோக்குகளும் வழக்கமான வேலைகளும் மிகவும் கட்டுப்பாட்டுடனும் ஒழுங்குடனும் மேற்கொள்ளப்பட்டன. கடைசி வார்த்தைகள். விண்வெளிக்கு சென்ற ஒரு இந்தியர் என்று சொன்னால் எல்லாருக்கும் கல்பனா சாவ்லா நினைவுக்கு வரலாம். ஆனால் கல்பனாவிற்கு பிறகு இந்தியர்களை பெருமைப்படுத்திய பெண் சுனிதா வில்லியம்ஸ் தான். அவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு ஊக்கம். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உழைத்தால் விண்வெளி தொடலாம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.